அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு புது வருஷ ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு பேசினார். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியாக நீங்கள் வல்லமை பெற்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அங்கே தமிழ் வேதாகமத்திலே நீங்கள் பலன் அடைந்து என்கிற வார்த்தை நமக்கு பழைய அந்த தமிழ் பைபிளில் இருக்குது. ஆனால் புது மொழிபெயர்ப்பிலே நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. வல்லமை, பவர், டுனாமிஸ் என்கிற வார்த்தை சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் வல்லமை என்று தான் இருக்க வேண்டும். ஸ்ட்ரென்த் இல்லை, வல்லமை, பவர். ஆண்டவர் அந்த வல்லமையை ஏற்க பார்ப்பட்ட அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தின்படி வாழ்ந்த ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு இன்றைக்கு நான் பேச போகிறேன். வல்லமையும் சாட்சியும், இந்த ரெண்டையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் தான் பார்க்கிறோம். அவன் வல்லமை பெற்றவனாக இருந்தான், சாட்சி உள்ளவனாக இருந்தான். வல்லமை பெற்றவனாக இருந்தான், சாட்சி உள்ளவனாகவும் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 2 வசனத்தையும் வாசித்து விட்டு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் வல்லமை பெற்று சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, சாதாரண மனிதர்களும் கர்த்தருடைய வல்லமையை பெற்று அவருக்கு சாட்சிகளாக இருக்க ஆண்டவர் கிருபை தந்தார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஸ்தேவான் வல்லமை விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக, he was a man filled with faith and power, வல்லமையினால் நிறைந்த ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 22:20 வாசிக்கிறோம், உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவான், your witness, Stephen, your witness என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவான் அப்படி என்று சொன்னால் வல்லமை பெற்றவனாகவும் இருந்தான், சாட்சி உள்ளவனாக இருந்தான். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஸ்தேவானை குறித்து இப்படியாக சொல்கிறார், உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவான், ஸ்டீஃபன், யுவர் விட்னஸ் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஸ்தேவான் வல்லமை நிறைந்த சாட்சி. ஒரு வல்லமை நிறைந்த சாட்சி. ஸ்டீஃபன், a power filled witness for Christ. வல்லமை நிறைந்த சாட்சியாக இந்த ஸ்தேவான் இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தேவான் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கியார் கிடையாது. ஸ்தேவான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, he was a layman, one of the first deacons. அங்கே டீக்கனாக நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான். சபையிலே பொறுப்பு கொடுத்து சில வேலைகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் இந்த ஸ்தேவான். அவனுடைய வாழ்க்கை ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஹல்லேலூயா. அவனை குறித்த விசேஷமான காரியங்கள் அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. சாதாரண மனிதனை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷன்தான், ஆனால் அசாதாரணமான காரியங்களை அவன் மூலமாக கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டு விதமாக பிரித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக வல்லமை பெற்ற ஸ்தேவான். வல்லமை பெற்ற ஸ்தேவான், ஸ்டீஃபன், a man full of power. வல்லமை பெற்ற ஸ்தேவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வல்லமை அந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில அவன் நிறைந்திருக்க காரணமாக இருந்த 3 காரியங்களை நான் உங்களோடு பேசிவிட்டு அவனுடைய சாட்சியின் வாழ்க்கை குறித்தும் சிலவற்றை உங்களோடு பேச இருக்கிறேன். ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் குறித்தும் இப்படியாக ஆண்டவர் சொல்லுவாராக. அந்த செய்தியின் தலைப்பை போடுங்க, ஸ்தேவான் வல்லமை நிறைந்த சாட்சி. உங்களை குறித்து சொல்லணும், உங்க பேரை போட்டு. ஜெரி டேனியல் ஒரு வல்லமை நிறைந்த சாட்சி. ஹல்லேலூயா. உங்க பேரை எலிசபெத் வல்லமை நிறைந்த சாட்சி. உங்க பேரை போட்டு, ஒவ்வொருத்தர் பேரை போட்டு வல்லமை நிறைந்த சாட்சி என்று சொல்லி நம்மை குறித்தும் சாட்சி சொல்லப்படுவதாக. ஹல்லேலூயா. வல்லமை 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 நிறைந்த சாட்சி என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, முதலாவதாக வல்லமை நிறைந்த ஸ்தேவான். வல்லமை நிறைந்த ஸ்தேவான், a man was full of power. அங்கே 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் full of power. அவனுடைய வாழ்க்கை வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சுன்னு பார்க்கிறோம்.
அதுக்கு காரணமாக இருந்த 3 காரியங்கள். நம்பர் 1, the power of God flows from a life full of faith. விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்துதான் வல்லமை வெளிப்படுகிறது. பாருங்க, அந்த வல்லமைக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும். அப்போ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத வாழ்க்கையிலே வல்லமை வெளிப்படாது. Faith is the foundation of spiritual power. Faith is the foundation of spiritual power. பாருங்க, இங்க ஸ்தேவான் தன்னுடைய திறமையினாலே வல்லமை பெற்றவன் என்று சொல்லவில்லை, தன்னுடைய படிப்பின் நிமித்தமாக அவன் வல்லமை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லவில்லை, அவன் விசுவாசத்தின் நிமித்தம் வல்லமை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. விசுவாசம், faith precedes power. வல்லமைக்கு முன்பாக விசுவாசம் வருகிறது. விசுவாசம் இல்லாத வாழ்க்கையில் வல்லமை என்ன பண்ண முடியாது, வெளிப்பட முடியாது. பாருங்க, ஆண்டவருடைய வல்லமையை குறித்து நான் 1ஆம் தேதி கூட பேசுகிறேன். தேவனுடைய வல்லமை அது எப்படிப்பட்ட வல்லமை என்று சொல்லி. அந்த வல்லமை, சக்தி அப்படிங்கிற வார்த்தை 4 கிரேக்க பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 வார்த்தையும் ஒரே வசனத்தில் பவுல் சொல்றாரு. ஒரே வசனத்தை நீங்கள் போய் வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாக ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்காக. எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் இப்படிப்பட்ட வல்லமை தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது, நல்ல கவனிங்க, பலத்த சத்துவத்தின் வல்லமை என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. வல்லமை, அதுக்கு முன்பாக மகத்துவம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது. மகா மேன்மையான வல்லமை. பாருங்க, அவரால் விவரிக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸீடிங்லி கிரேட் பவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. இம்மெஷரபிள் பவர், அளவிட முடியாத அந்த வல்லமை, அது கர்த்தருடைய வல்லமை. அதை விசுவாசிகள், எபேசு சபை விசுவாசிகள் அதை பெற வேண்டும். சாத்தானை அவர்கள் ஜெயிக்க வேண்டும், அவர்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், தேவ அன்பை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். ஆகவே பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரை இப்படிப்பட்ட வல்லமை எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உண்டாவதாக என்று சொல்லி. அந்த வல்லமை எப்படி ஆண்டவர் தராரா, அந்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, விசுவாசிக்கிறவரிடத்தில் காண்பிக்கும்படிக்கு. அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருது. ஆண்டவர் வல்லமை உள்ளவர், என்னை வல்லமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 என்று வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, 12 அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் ஸ்தேவானை போல சாதாரண மனிதர்களையும் வல்லமைப்படுத்த முடியும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கும் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை ஆண்டவர் என்னிலும் விளங்க பண்ணுவாராக. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை, பவுலுடைய ஜெபத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி அந்த ஜெபத்தை, ஆண்டவரே இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை, பவர் ஆஃப் ரிசரக்ஷன், பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவர் அந்த வல்லமையை விசுவாசிக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தேவான் விசுவாசத்தினால் நிறைந்திருந்தார். ஆண்டவர் மேலே அவனுக்கு அளவற்ற விசுவாசம் இருந்தது. தேவன் மேலே ஸ்தேவானுக்கு அளவற்ற விசுவாசம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவன் வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். Powerless Christian life is often the result of weak faith. பலவீனமான விசுவாசம் தான் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை வல்லமையற்றதாக மாற்றி விடுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்புவது. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புவது, அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது. Faith is believing God's word above circumstances. சூழ்நிலைக்கு மேலாக, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்புவதற்கு ஏதுமில்லை, செத்து போச்சு பிள்ளை, கற்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, ஆனாலும் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு, ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய சந்ததி இப்படியாக இருக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்றைக்கி 2ஆம் தேதி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, முதல் முறையாக அவங்க சர்ச்சுக்கு நாங்கள் வந்தோம் 2 வருஷத்துக்கு முன்பாக. அப்போது என் மருமகளுக்கு குழந்தை இல்லை, நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அன்னைக்கு கரெக்டாக வார்த்தை வந்துச்சு, ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு புது பலன் வந்துச்சு, என் மருமகளுக்கு ஒரு புது பலன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் 1 வருஷம் குழந்தை இல்லை. மருமக கேட்டாப்பில்லையா, என்ன ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் பேசினாரே, ஒன்றும் குழந்தை இல்லையே, விசுவாசிப்பா அப்படின்னா மாமனார். ஹல்லேலூயா. இப்போ 2 மாதம் கன்சீவாக இருக்காங்களாம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை செய்கிறார். கூடாதவைகளை கூட பண்ணுகிறார். வல்லமையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அப்போ விசுவாசம். ரெண்டாவதாக, அந்த விசுவாசம் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, faith grows through the word and prayer. ஜெபத்தினாலும் வசனத்தினாலும் இந்த 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 விசுவாசம் நமக்குள்ளாக வளர்கிறது. ஜெபம், வேத வசனம், வேதம் சொல்கிறது விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால் வரும். கேள்வினா என்னது? கொஸ்டின் பண்றதா? கேள்வினா கேட்கிறது. faith comes by hearing God's word. ரோமர் 10:17 போடப்பட்டிருக்கிறது, விசுவாசம் வசனத்தை கேட்க கேட்க வரும். ஹல்லேலூயா. இந்த ஸ்தேவான் வசனத்தினால் நிறைந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தேன். ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து இயேசுவுடைய வருகை, இயேசுவுடைய பிறப்பு வரைக்கும் நீதிபரராகிய இயேசு அப்படின்னு முடிக்கிறார் அந்த செய்தியை. பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரம் முழுசும் வேத வசனத்தை அப்படியே கோட் பண்றாருங்க. வேத வசனத்தினால் நிறைந்திருக்கிற, எப்படி ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், எப்படி அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினார், எப்படி மோசேயை தெரிந்து கொண்டார், எப்படி மோசேயை வனாந்திரத்தில் நடத்தினார், எப்படி ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார், எப்படி சாலமோனை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டினார் என்று பல காரியங்கள், எப்படி தீர்க்கதரிசிகள் யூதர்கள் துன்பப்படுத்தினார்கள் என்றெல்லாம் பல காரியத்தை, வசனத்தை, அந்த ஒரு அதிகாரத்தை படிச்சிங்கனாலே பழைய ஏற்பாடே படித்து முடித்த மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முதல் 53 வசனத்தில் அவ்வளவு பழைய ஏற்பாடு சத்தியத்தை, சம்பவத்தை அப்படியே சொல்றார் ஸ்தேவான். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவம்லாம் தெரியும் உங்களுக்கு. வசனம் தெரியாமல் வல்லமை கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. வசனத்தை வாசிக்காம வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, வசனம் தான் நம்மை பலப்படுத்துகிறது, வசனம் தான் நம்மை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறது. A man who is filled with the word of God is a power packed Christian. அவனுடைய வாழ்க்கை வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸ்டீஃபன் knew the scriptures deeply. மிகவும் ஆழமாக கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஸ்தேவான் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு ஜீவனுள்ள வசனத்திலே இன்றைக்கு நமக்கு எழுதப்பட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். வசனம். ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா வாசிக்கணும். ஹல்லேலூயா. நேற்று ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தேன். முழுரவு ஜெபத்துக்கு வந்தவங்கள்ட்ட சொன்னேன், நாளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன், அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. வேதமும் கிறிஸ்தவனும் அப்படின்னு சொல்லி 119ஆம் சங்கீதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி வேத வசனத்தின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும், வேத வசனத்தினுடைய மேன்மை என்ன, வேத வசனத்திலிருந்து வல்லமையை நாம் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அநேக காரியங்கள் அதில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பகிர்ந்து கொண்ட செய்தி வேத வசனம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை ஆரம்பித்து இன்னைக்கு 4ஆவது நாள். பைபிள் எப்படி வாசிக்கிறோம்? வல்லமை சும்மா வந்துடாது, வசனத்தை வாசிக்க தான் வரும். ஹல்லேலூயா. வசனத்தினால் நிரப்பப்படும் பொழுது அந்த வசனம் நமக்குள்ளாக வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்தினால் நிறைந்த ஒரு மனுஷன். faith grows when we spend time in God's word. ஆண்டவருடைய வசனத்திலே நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது வல்லமை வருகிறது. we meditate on his promises. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும்போது வல்லமை. ஹல்லேலூயா. ஜெபமும் வேத வாசிப்பும். இந்த ஸ்தேவான் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். ஆகவேதான் துன்பப்படுத்தப்பட்ட வேளையிலும் கூட அவர்களுக்காக ஜெபித்தான். ஹல்லேலூயா. இயேசு அநேக காரியங்களை ஜெபத்தில் போதிச்சிருக்கிறார். ஆனால் இயேசு ஜெபத்தை குறித்து போதித்த முதல் வசனம் என்ன தெரியுமா பைபிளில்? உங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது தான் இயேசு ஜெபத்தை குறித்து பேசின முதல் வார்த்தையாக பைபிள் எழுதப்பட்டிருக்குது. இந்த ஸ்தேவான் துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபித்த ஒரு மனுஷன். அப்படி என்றால் எவ்வளவாக மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பார். ஜெபித்த ஒரு மனுஷன். ஆகவே தான் வல்லமையோட வாழ்க்கையில இருந்துச்சுன்னு பார்க்குறோம். வல்லமை எப்படி வரும்? இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தில் இருந்துதான்
அந்த வல்லமை வெளிப்படுகிறது. விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வல்லமை வெளிப்படுகிறது. விசுவாசம் எப்படி வருகிறது? ஜெபத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வல்லமையின் அடித்தளம் விசுவாசம். அது மாத்திரமல்ல, விசுவாசம் தேவ வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் நமக்கு வளர்கிறது. சரி, ரெண்டாவதாக the power of God rests on a life that is full of Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வாழ்க்கையின் மீது வல்லமை தங்குகிறது. The power of God rests on a life full of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வல்லமை வந்து தங்கும். ஹல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், ஸ்தேவானை குறித்து மூன்று இடங்களிலே பாருங்க, வல்லமையினால் நிறைந்து அப்படிங்கிற வார்த்தை வேற எந்த மனுஷனை குறித்தும் பைபிள்ல போடல. they were all filled with the power. அவங்க எல்லாருக்கும் வல்லமை இருந்துச்சு. ஆனா வேதம் அதை தெளிவாக நமக்கு சொல்லவில்லை. பவுல் வல்லமையில செயல்பட்டார் என்னுமாக, எனது பேதுரு, யோவான் போன்றவர்கள் தங்களுடைய ஊழியத்தில் வல்லமை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இங்கே வல்லமை இந்த ஸ்தேவானை குறித்து பாருங்க, 3 இடத்துல 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, 5ஆம் வசனத்தில் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாகிய ஸ்தேவான், பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய, விசுவாசம் மாத்திரமல்ல, அங்க என்ன போட்டிருக்குது 5ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஸ்தேவான். 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் 3வது முறையாக பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய், ஸ்டீஃபன் full of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 3 முறை அந்த ஸ்தேவானை குறித்து அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தான். பவர் இஸ் நாட் பர்சனாலிட்டி, இட் இஸ் த ஸ்பிரிட். ஏதோ நம்முடைய பர்சனாலிட்டியை வச்சு இல்லை, நல்ல சத்தமாக பேசுகிறனால வல்லமை இருக்குன்னு இல்லை. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க பவர் கம்ஸ் ஃப்ரம் லவுட் ஸ்பீக்கிங் அப்படின்னு, லவுட் ப்ரீச்சிங். கத்துறதுனால வல்லமை வர்றதில்லை. ஸ்ட்ராங் இமோஷன்ஸில் வல்லமை இருக்கிறதில்ல. சிலருக்கு நேச்சுரலாகவே நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க, அதனால் அவங்கள்ட்ட வல்லமை இருக்குன்னு கிடையாது. வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் வருது. ஹல்லேலூயா. பவர் கம்ஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை அடைந்து வல்லமையை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்டீஃபன் lived a spirit filled life, not a spirit filled moment. ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஆவி நிறைஞ்சிட்டு போலவன் அவன் வாழ்க்கையை ஆழ்வியில் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆரம்பம் முதல் முடிவு வரை அந்த வாழ்க்கை, it was a spirit filled life. நீங்கள் நிறைய பேர் சிலுவை வரைக்கும் வராங்க. many people come to the cross. சிலுவை வரைக்கும் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்க? வந்தியெல்லாம் இல்லையா சிலுவைக்கு? ரட்சிப்பு கிடைக்கும். சிலுவைக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். சிலுவைக்கு வந்தால் தான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு அங்கே கிடைக்கிறது. ஆனால் சிலுவையோடு நிப்பாட்டுறதில்ல. சிலுவை உயிர்த்தெழுதல் தாண்டி 50 நாள் கழிச்சு என்ன வந்துச்சு? பெந்தெகோஸ்தே வந்துச்சு. பெந்தெகோஸ்தே, many people stop at the cross. அங்கே சிலுவையோடு ரட்சிக்கப்பட்டோம்பா போதும் அப்படின்னு நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் பெந்தெகோஸ்தேக்கு வரணும். ஹல்லேலூயா. அங்கே தான் கர்த்தருக்காக எழும்புகிற வல்லமை நமக்குள்ளாக வருகிறது. ஹல்லேலூயா. ஆவியின் நிறைவு நமக்கு வருகிறது. அந்த ஆண்டவருக்காக சேவை செய்வதற்கான பலன் உண்டாகிறது. பரிசுத்த வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கை, சாத்தானை ஜெயிக்கிற வாழ்க்கை, ஆசீர்வாதமாக மாறுகிற வாழ்க்கை எப்போ வருதுன்னு சொன்னால், நீங்கள் பெந்தெகோஸ்தே அனுபவத்தை பெற வேண்டும், ஆவியின் வல்லமையை பெற வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டும். இந்த வருஷத்தில் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி. ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப், ஆவியினாலும் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்றால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. டெய்லி கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு பேசும். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் பிலிப்போடு பேசினார். ஹல்லேலூயா. ஸ்தேவானோடு பேசியிருப்பார், பிலிப்போடு பேசுகிற ஆவியானவர் என்று ஆரம்பிக்கிறது. ஸ்பிரிட் டோல்டு பிலிப் அப்படின்னு போட்டிருக்கு.
இன்னைக்கு அந்த பேர் நம்ம பக்கத்தில் போட்டது, ஸ்பிரிட் டோல்டு so and so. ஆவியானவர் பேசினார், கோ டு த சேரியட், அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பேசுகிறார். அப்போ ஆவியின் சத்தத்தை கேட்கிற ஒரு வாழ்க்கை, அது மாத்திரமல்ல ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, obedient to the spirit, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, dependence on the spirit, ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. வீடியோ போடுங்க, இதே போட்டுட்டு ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. பாருங்க, எபேசியர் 5:18 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே நிறைந்து. அப்போ ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் தேவ சத்தத்தை கேட்பான், தேவ வல்லமை வெளிப்படுத்துவான். ஹல்லேலூயா. வீடியோ வராதோ? வரலையா? ஓகே. அப்புறம் எனது ஆவியானவரே சார்ந்திருப்பான். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Be filled with the spirit. நம்ம வாழ்க்கை ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ முதல்ல நான் சொன்னேன், விசுவாசத்திலே நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வல்லமை வெளிப்படுகிறது. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கும் பொழுது வல்லமை அங்கே தங்குகிறது. பாருங்க, நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்துவோம் என்று சொன்னால் we lose power. If you grieve the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினால் என்ன செய்வோமா? ஆவியின் வல்லமை இழந்து போவோம். ஆனால் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது, if we yield this to the Spirit, ஆவியானவருக்கு நம்மை இடம் கொடுக்கும் பொழுது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது, yielding to the Spirit, அப்படிமா ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆவியானவரே என்னை நிரப்பும், நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளாக போக என்னை விட்டு கொடுக்க 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 ஆவியின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிற வாழ்க்கை, லைஃப் that is saturated with the power of the Holy Spirit, ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக, the power of God operates through a life of humble service. தாழ்மையின் சேவையின் மூலமாக வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. சேவை செய்வதன் மூலமாக வல்லமை வெளிப்படுகிறது. பாருங்க, it flows or operates through a life of humble service. யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று சேவை செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக வல்லமை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எதுக்குங்க உங்களுக்கு வல்லமை? எதுக்கு சிஸ்டர் வல்லமை உங்களுக்கு? புருஷனை குத்துறதுக்கா? பிள்ளை அடிக்கிறதுக்கா? இல்லாட்டா மேலையும் கீழே துள்றதுக்கா வல்லமை? வல்லமை why do we have power? அன்னைக்கு சொன்னேன், அது பின்னாடி பார்ப்போம். ஆனால் இங்கே சர்வீஸ், ஆண்டவருக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக வல்லமை எதற்கு? பேதுருவே, யோவானே, உனக்கு வல்லமை எதற்கு? சப்பானியா இருக்கிற மனுஷனை எழுப்புவதற்காக, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உயிரை கொடுப்பதற்காக, ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக தான் வல்லமை. பவர் இஸ் ரிலீஸ்ட். பாருங்க, இன் ஹம்பிள் சர்வீஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் பணிவிடை செய்யவன் ஆயத்தமாக இருந்தார், சேவை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஸ்டீஃபன் வாஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ். எந்த ஒரு சின்ன வேலையும் கர்த்தருக்காக நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. எந்த ஒரு சேவையும் கர்த்தருக்காக இந்த வருஷத்துல ஆண்டவருக்காக எதையாக செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தாழ்மையோடு, even if it is a menial thing, ஒரு சாதாரண வேலையா இருந்தாலும் அதை செய்ய, கர்த்தருக்காக செய்ய நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில சும்மா வல்லமை அவன் நிறைந்திருக்கவில்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சுட்டு போறதுக்கு மாத்திரம் நமக்கு வல்லமை இல்லை, ஜெபிப்பதற்கு இல்லை, சேவை செய்வதற்கு. No, he was serving widows. அங்கே விதவைகளுக்கு சேவை செய்தார். He was helping the needy. தேவை உள்ளவருக்கு சேவை செய்தார். Supporting the church. Supporting the church. அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தை செய்வோம். நீங்க நிறைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு உதவி செய்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, புது வருஷம் ஆரம்பம் அவ்வளோ வேலை இருந்துச்சு. நாங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் தான் பார்த்துட்டு வந்தேன். மற்ற எல்லாத்தையும் நம்முடைய சகோதரர்கள் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல பார்த்தீங்களா, பாஸ்டரே தான் எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. ஆனால்
அது மாத்திரம் போதும், நீங்கள் எல்லாம் ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. எதையாக ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். சுவிசேஷ ஊழியம் நடக்குது, போய் சேர்ந்துக்குங்க. இல்லாட்டி குழுவாக போங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவங்க மூலமாக உங்கள் வார்த்தையிலே கர்த்தர் வல்லமையை தருவார். இந்த வருஷத்தில் கர்த்தர் வாக்குப்படுகிறார், சாதாரண மக்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்வார். சப்போர்ட் த சர்ச். சபையில் நடக்கிற ஊழியத்திலே உங்களுடைய பங்கை நீங்கள் அளிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. வல்லமை வெளிப்படும். ஊழியம் செய்தால், ஆத்தும பாரம் இருந்தால் கர்த்தர் நமக்குள்ளாக வல்லமையை தருகிறார். ஸ்டீஃபன் வாஸ் ஃபெய்த்ஃபுல் இன் சர்வீஸ். அவன் அந்த சேவையில் உண்மையாக இருந்தார். God trusted him with spiritual power. அவரை நம்பி கர்த்தருடைய வல்லமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தேவானை நம்பி கர்த்தர் வல்லமையை கொடுத்தாருங்க. God trusted him with spiritual power. எல்லாம் கவனிங்க. உங்களை நம்பி கர்த்தர் வல்லமையை தர முடியுமா? இவங்கள்ட்ட வல்லமையை கொடுத்தா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இவங்க வல்லமையை கொடுத்தா ஒன்றும் பயன்படுத்த மாட்டாங்க. வல்லமையை கொடுத்தால் என் மகன் எனக்காக செயல்படுவான். ஹல்லேலூயா. பாருங்க, let God trust you with spiritual power. ஆண்டவர் தம்முடைய வல்லமை நமக்கு தருவதற்கு நம்ம நம்ப தகுந்தவர்களாக காணப்படுவோம். ஸ்தேவான் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கவில்லை, அங்கீகாரத்தை எதிர்பார்க்கல. ஆனால் கர்த்தர் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார் ஸ்தேவானுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அங்கீகாரத்தை எதிர்பார்க்குறாங்க, அங்கீகாரம் கிடைக்குமா எனக்கு, அப்போதான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்தேவான் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து வேலை செய்யவில்லை. கர்த்தர் அந்த அங்கீகாரத்தை ஸ்தேவானுக்கு கொடுத்தார். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். நீ அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், நம் அங்கீகாரத்தை யாராவது என்ன மதிக்க மாட்டாங்களா, அங்கீகாரம் பண்ண மாட்டாங்களான்னு சொன்னால் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் உண்மையாக ஆண்டவருக்கு சேவை செய்வோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பணியை தாழ்மையோடு செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை ஏற்ற வேலையில் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை தேடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம பின்னாடி போயிட்டே தான் இருக்கணும். பாருங்க, கர்த்தர் ஸ்தேவானுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார். ஸ்தேவானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மூலமாக கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தார். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களை செய்தார். இன்னைக்கு காலையில் இன்னொரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் போட்டார். முதல் நாளே உங்களுக்கு அந்த டிவோஷன் அனுப்பியிருந்தேன். சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். எல்லாம் சொல்லுங்க. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அது போட்ட இன்னைக்கு காலையில் எனக்கு உள்ளே நுழைஞ்சவொடனே அந்த ஞாபகப்படுத்தினார், அது சொல்லணும் அப்படின்னு. நிறைய குறிப்பை எடுத்துகிட்டு வரும். 5 நிமிஷத்தில் ஒரு அரை பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கேன். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். சாக்கு போக்கு சொல்லுகிற இடத்துல வல்லமை தங்காது அப்படின்னு சொல்லுனார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, வேத வாசிப்புக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, ஆண்டவருடைய பணிக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அவர் எல்லாரும் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பாதி பேர் புதிய ஏற்பாடு, பாதி பேர் புதிய ஏற்பாடு. எந்த புத்தகத்தில் இருக்கு? லூக்கா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் எல்லாரும், ஆங்கிலத்தில் சூப்பராக போட்டிருக்கு, they all began to give excuses. எல்லாம் என்ன சொன்னாங்களா? முடியல, எனக்கு வயிற்று வலி, எனக்கு தலைவலி, எனக்கு காய்ச்சல், ஹல்லேலூயா, எனக்கு இப்படி குறுக்கு வலி, அந்த வலி, என்னால் நடக்க முடியல, என்னால் பைபிள் வாசிக்க முடியல, எனக்கு குளிர், இப்படி சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வல்லமை வராது. ஹல்லேலூயா. they all, மோசே பாருங்க, பைபிளில் சாக்கு போக்குனால முதல்ல மோசே தான். எத்தனை சாக்கு போக்கு சொன்னார்? நிறையா, 4-5 சொன்னார். 4 முக்கியமாக. முதல்ல சொன்னார் 3ஆம் அதிகாரம் 11 யாத்திராகமத்தில் சொன்னார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் உன தெரிஞ்சு அனுப்புவேங்கிறாரு. நீ என்ன சொல்கிற? எம்மாத்திரம் ஆண்டவரே, who am I? I am nothing, I am not good enough. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு இல்லை தகுதி இல்லை, பேச பாருங்க, குட் எனஃப்ங்கிறான். ஐ எம் நாட். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூட இருப்பேன் பாப்போ. ஹல்லேலூயா. அடுத்த சொல்கிறேன், ஆண்டவரே உம்மை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஐ ஆம் நாட் ஓன்லி இன்அடிக்குவேட், ஐ ஆம் இக்னரண்ட். எனக்கு தெரியல ஆண்டவர் உம்மை பற்றி. போய் சொல்லுப்பா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்புறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. ஐ ஆம். ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த தடவை சொல்கிறான், சரி போகிற ஆண்டவரே, என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. என்னது?
நான் அனுப்புகிறேன் போ அப்படின்னு நம்ப மாட்டேன். அடுத்த சாக்கு போக்கு நம்ப மாட்டாங்க. பாரு இதெல்லாம் அற்புதம், கோல் உன் கையில் என்ன இருக்குது இதை பார், நம்புவாங்க. அது அற்புதமாக செஞ்சு காமிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது. என்னது? எனக்கு பேச தெரியாது. திக்குவாய் மந்த நாவு, 40 வருஷம் ஆடு மேய்ச்சி பேனே ஆயிடுச்சு என் பேச்சு அப்படிங்கிறான். நான் வாயோடு இருப்பேன் போ. பாருங்க ஆண்டவர் திரும்ப திரும்ப பாருங்க, உன்னை கொண்டு தான் செய்யணுப்பா போ அப்படிங்கிறாரு. சாக்கு போக்க சொல்லாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க 2 தடவை 2 பேர் பக்கத்தில் சொல்லுங்க. முன்னாடி சாக்கு போக்க சொல்லாத, போ இயேசுவின் நாமத்தில். இங்கேருந்து போயிடாதுக்கு சீக்கிரம். சாக்கு போக்கு, டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூஸ் நமக்கு என்ன முன்னுரிமை இருக்கிறமே காண்பிக்கிறது. வாழ்க்கையில் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் நம்ம பயன்படுத்த முடியாது. எதையும் செய்ய கர்த்தருக்காக ஆயத்தமாக இருக்கணும். ஹalleluya. கர்த்தர் சொல்றதை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த பொறுப்புகள் எல்லாம் மேன்மையானவைகள். ஆண்டவர் பார்க்கிறார் அதை. ஹalleluya. முடியாது, என்னால் செய்ய முடியாது, இது எனக்கு தகுதிக்கு கீழே. ஸ்தேவான் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. பாருங்க, அந்த ஸ்தேவானை தான் கர்த்தர் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இங்கே பேச வைக்கிறாரு. அன்றைக்கு அவன் சேவை செய்ய தன்னை அர்ப்பணிச்சபடினாலே வேதத்தில் அவனுடைய பேர் எங்கே இருக்கிறது? வல்லமை. ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். ஒய்ஃப் சொன்னாங்க 35 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுனாங்க. இப்போ பாதி பாயிண்ட்டுக்கு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இங்கே நோ மோர் எக்ஸ்கியூசஸ். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு கொடுப்பான். பிசாசு பாருங்க உங்களுக்கு நிறைய சாக்கு போக்கு சொல்ல வைப்பான். அவங்க அள்ளி கொடுப்பான் உங்களுக்கு. சொல்லு, இதை போய் சொல்லு. ஏன் வரல? இதை சொல்லு. கொஞ்சம் வயிற்ற வலிச்சிச்சுன்னு சொல்லு. வயிற்ற வலிச்சிருக்காது ரொம்ப ஒன்றுமே, அது சொல்லு. நம்புவாங்க. இப்படி அப்படின்னு சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு நிறைய அள்ளி கொடுப்பான் அவன். அவன்கிட்ட வாங்காதுங்க. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, அந்த இடத்துல லூக்கா 14 சாக்கு போக்கு சொன்னவர்கள் எல்லாரும் வாய்ப்பை இழந்து போனார்கள். இன்னொருவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. They all lost their opportunities. God prepared everything for them. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. ஒருத்தர் ஏர்மாடு வாங்கிட்டு இருக்கேன், பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், எல்லாம் பாருங்க, இதெல்லாம் லெஜிட்டிமேட் தான், எக்ஸ்கியூஸ் தான். ஆனால் முன்னுரிமை சரியில்லை. கர்த்தர் கூப்பிட்டா வரணும். கர்த்தர் ஒரு காரியத்தை உள்ளத்தில் வச்சாருன்னா செய்யணும். கர்த்தர் கீழ்ப்படிய சொன்னார்னா கீழ்ப்படியணும். அதுக்கு சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பித்தனால் we will lose the power of God. 3 காரியம் ஸ்தேவான் வாழ்க்கைன்னு சொன்ன. 1, வல்லமை எப்படி வெளிப்படணும்னா விசுவாசம் இருந்தால். அந்த விசுவாசம் வார்த்தையின் மூலமாகவும் அந்த விசுவாசம் ஜெபத்தின் மூலமாகவும் நமக்கு உண்டாகிறது. விசுவாசத்தில் பெருக பெருக வல்லமை நமக்குள்ளாக இருக்கும். 2வதாக அந்த வல்லமை எப்படி வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே தங்கும் பொழுது, ஆவியானவருக்கு நம்ம ஈல்டு பண்ணும்போது, டோன்ட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட், ஈல்டு டு த ஸ்பிரிட். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நிரப்புவதற்கு, பேசுவதற்கு, உங்களை உந்தி தள்ளுவதற்கு, தடை செய்வதற்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் நிரப்ப இடம் கொடுங்க. அந்நிய பாஷையில் பேசுங்க. வல்லமை நம் மூலமாக வெளிப்படும். ஹல்லேலூயா. 3வதாக கர்த்தர் சொல்கிற என்ன காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருங்க. வல்லமை வெளிப்படும். சாதாரண வேலையை செய்ய அவங்களை அர்ப்பணிங்க. Be ready to do any service, humble service, even if it is a menial or manual service. Be willing to do. அதை செய்ய ஆயத்தமாக இருங்க. உங்கள் மூலமாக வல்லமை வெளிப்படுவதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதான் ஸ்தேவானை குறித்து இன்றைக்கு முதல் வாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம். அங்கீகாரத்தை தேடி போகாதுங்க, அங்கீகாரம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. தேடி வரும். அங்கே வேதம் சொல்லுகிறது அநேக அற்புத அடையாளங்கள் ஸ்தேவானால் செய்யப்பட்டது. சரி, அடுத்த குறிப்புக்கு போயிடுவோம். சாட்சி. ஹல்லேலூயா. அப்போ வல்லமை நிறைந்த ஒரு மனுஷன் ஸ்தேவான். he was a man of power. 2வதாக he was a witness for Christ. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை தாண்டி ஸ்தேவானுடைய பெயர் 2 அதிகாரத்தில் தான் இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் நினைக்கிறேன், 11, 10 அங்கே ஸ்தேவான் நிமித்தம் வந்த உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் அந்தியோகியா வரைக்கும் சென்றார்கள் அப்படிங்கிற இடத்துல அவன் பேர் வருது. 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் பல வருஷத்துக்கு கழிச்சு தன்னுடைய 3வது மிஷனரி பயணெல்லாம் தாண்டி அங்கே ஒரு சாட்சி சொல்லும் போது அவர் சொல்றாரு, உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நேற்று வாசிக்கும் போது எனக்கு உள்ளம்
பாருங்க, உம்முடைய சாட்சியாக ஸ்தேவான். ஸ்தேவான் மரித்து சுமார் 24 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பவுல் சொல்றாரு, உம்முடைய சாட்சியாக ஸ்தேவான். சில மொழிபெயர்ப்பில் அது மாட்டையர்னே போட்டிருக்கு, உம்முடைய இரத்த சாட்சியாக ஸ்தேவான். ஏன்னா மாட்டூரியோ அப்படிங்கிற வார்த்தைக்கு இரத்த சாட்சி, சாவே வந்தாலும் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பேன் அப்படிங்கிறதா அதோட அர்த்தம். உம்முடைய சாட்சியாக ஸ்தேவான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட வேண்டும், உம்முடைய சாட்சியாகிய அந்த நபர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, 4 இடத்துல 4 காரியம் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது, வாழ்க்கையிலே சாட்சி. விட்னஸ் பை ஹிஸ் லைஃப். வாழ்க்கையிலே சாட்சி. வேதம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவன் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். நற்சாட்சி was a man of reputation, good reputation, not bad reputation, good reputation. நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் உடனே முதல்ல வந்து தெரிந்திருக்கு ஸ்தேவான். ஸ்தேவானுடைய பேர் தான் முதல்ல வருது. ஸ்டீஃபன், எப்போ அவன் தான் நற்சாட்சி பெற்றாள், உடனே அவன் தெரிந்து கொள்கிறாங்க. பாருங்க, நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன், அன்பு நிறைந்த ஒரு மனுஷன், மன்னிக்கிற ஒரு மனுஷன், உபத்திரவப்படுத்துகிறவர்களையும் கொலை செய்கிறவர்களையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிக்கிற இருதயம் உள்ள ஒரு மனுஷன். பாருங்க, லைஃப் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருந்துச்சு. ஒரு அல்ல சொல்ல போகலாம். People saw Christ in his character before they saw Christ in his message. அவனுடைய செய்தியிலே கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஜனங்கள் பார்த்தார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க. உங்களுடைய செய்தியிலே கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பாக, before people see Christ in your message, they should see Christ in your life. உங்கள் வாழ்க்கையிலே கேரக்டர் இல்லை பார்க்கணும். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அற்புதமான ஒரு வசனம். 6:15, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்களாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்படுகிறான், இவன் சப்போஸ்ட் எதிர்க்கப்படுகிறான், இவன் சரவுண்டட் பை ஹாஸ்டிலிட்டி, சுற்றிலும் அவனை வெறுக்கிற ஜனங்களால் நிறைந்திருக்கிறான். எல்லாரும் அவனை பொய் சாட்சி சொல்லி அவனை கார்னர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம என்னவா இருக்கும், நமக்கு ஒரு பயம் வரும். என்னடா இத்தனை பேர் நம்ம சூழ்ந்துட்டானுங்களே, இத்தனை பேர் நம்ம பற்றி தவறாக பேசுகிறானுங்களே. நமக்கு என்ன வரும்? ஃபியர், ஆங்ஸைட்டி, டிஃபென்சிவ்னஸ். நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அன்னைக்கு நிரம்ப வரும். ஆனால் வேதம் சில அதை காட்டில் ஒரு முக்கியமான காரியம் சொல்லுது. அதில் 3 வார்த்தை நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்கள், வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். நேற்று ரொம்ப நேரம் அந்த வார்த்தையை நான் படிச்சுட்டே இருந்தேன். ஆல் லுக்கிங் சா, அந்த 3 வார்த்தை. அனைவரும், எல்லாரும் அவனையே பார்க்குறாங்க. யாரு அனைவரும்? என்ன எல்லாரும். ஆலோசனை சங்கத்தில் எத்தனை பேர் நமக்கு தான் தெரியல. we did not know how many were there. எத்தனை பேர் இருந்தான்னு தெரியல. ஆனால் எல்லாரும் ஒருத்த விடாமல் எல்லாரும் யாரை பார்க்குறா? ஸ்தேவானை சும்மா பார்க்கல. இப்போ எத்தனை பேர் என்ன கண்ணோக்கமாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சில எங்கே மனசை வச்சுட்டு பார்ப்பீங்களான்னு தெரியல. ஆனால் இவங்க போட்டிருக்கு, அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து, they looked intently, அப்படியே கண்ணோக்கமாக பார்த்தாங்களாம். எல்லாரும் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? கவனமாக பார்த்தாங்க அவனை. அடுத்தது கண்டார்கள். என்னத்தை கண்டார்கள்? அவன் அழுவுறத கண்டார்களா? அவன் பயந்து போயிருக்கிறத கண்டார்களா? அவனுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருப்பதை கண்டார்கள். அல்லேலூயா. அதான் அல்லேலூயா. அது எப்படி வெளிப்படுச்சு? கிறிஸ்து உள்ள இருக்கிறனால அவனிலே கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. கண்டார்கள். நம்மிலே கிறிஸ்துவை ஜனங்கள் காணணும். அல்லேலூயா. காலை ஆராதனையில் 1ஆம் தேதி நான் சொன்னேன், many times we misrepresent Christ to this world. இந்த உலகத்திற்கு நம்ம கிறிஸ்துவை தவறாக எடுத்து கொடுக்கிறோம். மக்களுக்கு கிறிஸ்து என்றால் தவறான கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது. நெவர் நெவர் எவர் misrepresent Christ to this world. தவறாக பிரதிபலிக்கக்கூடாது. கிறிஸ்துனா இவர் தாங்க அப்படின்னு நம்மை பார்க்கிறவர்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். ஸ்தேவான் அவன் வாழ்க்கையிலே சாட்சி. 2வதாக செயலில் சாட்சி. செயலில் சாட்சி. விட்னஸ் பை ஹிஸ் ஒர்க்ஸ்.
அவனுடைய வாழ்க்கையிலே டுனாமிஸ் பவர் பாருங்க. கிரியை இல்லை, அங்கே செய்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. செய்தான் 8ஆம் வசனத்தில் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான். அவனுடைய கிரியை மூலமாக ஆண்டவருக்கு சாட்சி. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய கிரியின் மூலமாக அவருடைய வார்த்தையெல்லாம் உறுதிப்படுத்துகிறார். கிரியையினாலே God confirmed his witness through miracles. Signs followed his service. அவன் வேலை செய்ய கர்த்தருக்காக பணி செய்ய அற்புதங்கள் அடையாளங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நற்கிரியின் மூலமாக சாட்சி. ஹல்லேலூயா. வாழ்க்கை மூலமாக சாட்சி, நற்கிரியை மூலமாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர் என்றாலே நற்கிரியைகளுக்காக அறியப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நற்கிரியைகளுக்கு முன்பாக வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நற்கிரியைகள் மூலமாக இந்தியாவில் இருக்கிற கல்விக்கூடங்களில் 73% கல்விக்கூடங்கள் கிறிஸ்தவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை வச்சிருக்கிறார் சேவை செய்வதற்காக. மதர் தெரேசா, ஐடா ஸ்கடர் போன்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவர்களை குறித்து இன்றைக்கும் தேசங்கள் பேசுகிறது. இன்றைக்கு ஆண்டவருக்காக எதிராக சில நற்கிரிகளை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. செய்யும் பொழுது வல்லமை நம்மத்திலே வெளிப்படும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று 10:38 வாசிக்கிறோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தத்தக்க உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16. கிரியை மூலமாக சாட்சி. மூன்றாவதாக வார்த்தையில் சாட்சி சொல்லணும். வார்த்தையில் சாட்சி, வாழ்க்கை சாட்சி, செயல்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சி. இப்போ வார்த்தையும் வாயும் ஓப்பன் ஆகணும். ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா அவன் பேசின 10ஆம் வசனம், அவன் பேசுகிறான், ஆண்டவரை பற்றி பேசுகிறான். அவனை ஞானத்தையும் ஆவி எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாது இருந்துச்சு. ஒரு வல்லமை பெற்ற மனுஷன் பேச ஆரம்பிப்பான் இயேசுவுக்காக. A man who is filled with dunamis power will start to speak for Christ. ஆண்டவருக்காக பேசுவான். அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும் 7ஆம் அதிகாரம் முதல் 53 வசனத்தில் பார்த்தீங்கன்னா 53 வசனத்தில் ஒரு பெரிய செய்தி. It is one of the longest chapters in the book of Apostles, Acts of the Apostles. பெரிய செய்தி. ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் சரித்திரத்தை பேசுகிறான். எப்படி யூதர்கள் ஆண்டவரை துன்பப்படுத்தினார் என்பதை பேசுகிறான். கடைசி 52ஆம் வசனத்தில் நீதிபரர், ரைச்சியஸ் ஒன், இதெல்லாம் நீதிபரராகி இயேசுவுக்கு நேராக தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை அவன் பேசுகிறான். மேசியா, இயேசு மேசியா என்பதை பேசுகிறான். ஆகவேதான் 6ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். He spoke truth without compromise. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் பேசுனா மக்களுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் கசக்க தான் செய்யும், எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனால் சத்தியத்தை பேசுகிறான். ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசுகிறான், சாட்சி சொன்னான். பாருங்க, நேற்று ஒரு வசனத்தை வாசிட்டு இருந்தேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கு 14:25 நீதிமொழிகள் 14:25 ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, a true witness delivers the souls அப்படின்னு, saves lives. அதாவது உண்மை உள்ள சாட்சி உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு. ஹல்லேலூயா. உண்மை உள்ள சாட்சி உயிர்களை, ஆத்துமாக்களை காப்பாற்றுமா. ஹல்லேலூயா. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை. மெய் சாட்சி சொல்லுகிறவன், ட்ரூ விட்னஸ் ஆங்கிலத்தில் போடுறேன். உண்மையான சாட்சி, இயேசுவை பற்றிய சாட்சியை சொல்லும் பொழுது அநேக உயிர்களை இந்த வருஷத்தில் காப்பாற்ற போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காப்பாற்ற போறீங்க? ஹல்லேலூயா. சாட்சி சொல்லுங்க, உயிர்கள் காப்பாற்றப்படும். இங்கே அவனுடைய சாட்சி, அவன் உயிர் போனாலும் அநேக உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. பவுலுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. வாழ்க்கை ஆத்மாவை ஆண்டவர் ரட்சித்தார். இப்படி பல காரியங்களை பார்க்குறோம். சாட்சி சாட்சி சாட்சி, வாயினாலே சாட்சி சொன்னார்கள். நீங்கள் நிறைய வசனம் இருக்குது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சாட்சியாக இருப்பீர்கள்,
2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 32ஆம் வசனத்தில் இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். 40ஆம் வசனத்தில் 2:40 வாசித்தீங்கன்னா அநேக வார்த்தையினாலே சாட்சி கூறி, வார்த்தைகளினாலே சாட்சி கூறி, ஹல்லேலூயா, வார்த்தையினாலே ஆண்டவரை பற்றி சாட்சியாக சொல்லுவோம். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்ததை ஒன்றாந்தே சொன்னேன். சாட்சினா யாரு? கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் சொல்லுகிறவன் தான் சாட்சி. 22ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் போட்டுருக்கு பாருங்க, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். பவுலே, ஆண்டவர் உன்னை சந்திச்சாரே, நீ பார்த்தாயே, நீ கண்டவைகள் நீ கேட்டவைகளை குறித்து சகல மனுஷருக்கும் சாட்சியாயிருப்பாய், சாட்சியாயிருப்பாய். விட்னஸ் பை வேர்ட்ஸ், வார்த்தை. நம்முடைய வார்த்தை இயேசுவை பற்றி சாட்சி சொல்லட்டும். ஹல்லேலூயா. இயேசு யார் என்பதை சொல்லட்டும். நம்முடைய சொந்த சாட்சிகளை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. உண்மையான சாட்சியை அநேக உயிர்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா. அநேக உயிர்களை காப்பாற்றும். கடைசியாக விட்னஸ் இன் இஸ் டெத், தன்னுடைய மரணத்திலும் சாட்சியாக இருந்தார். ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் சாட்சியாக இருந்தார், மரணத்திலும் சாட்சியாக இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி முடியுதுன்னா, கல்லெறிஞ்சு கொள்றாங்க. லைஃப்பை பாருங்க, பார்க்குறான், இயேசு எந்திரிச்சு நிற்கிறாருங்க. ஹல்லேலூயா. பைபிள் எங்கேயுமே அப்படி போடலை. வலது பார்சத்தில் உட்கார்ந்தாருன்னு போட்டிருக்கு, பல இடத்துல போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். ஆனால் ஒரே ஒரு இடத்துல இயேசு எழுந்து நின்றாராம். ஹல்லேலூயா. மகனே, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சூப்பராக செஞ்சிட்ட. ஹல்லேலூயா. நீ சாட்சியாக வாழ்ந்துட்ட, சாட்சி பகிர்ந்து விட்டாய், உன் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. உனக்கு எழுந்து நின்று வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, சாட்சி யாரை குறித்து சொல்லப்படாத ஒரு யூனிக் விட்னஸ், யூனிக். எழுந்து நின்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் சொல்ற. 59ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன அதே வார்த்தையை, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை பாருங்க. இயேசு எப்படி தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சாரோ அப்படி. 60ஆம் வசனத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு அங்கே லூக்கா 23:34 சொன்ன ஜெபத்தை இங்கே 60ஆம் வசனத்தில் பிதாவே இந்த குற்றத்தை சுமத்தாதரும். பாருங்க எவ்வளோ சாட்சி. இயேசுவுடைய மரணத்துக்கு ஏதுவான ஒரு மரணத்தை, ஹல்லேலூயா, அந்த 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 வார்த்தைகள் அடங்கிய மரணம். இயேசுடைய மரணம் அது மேன்மையானது, அதோட நான் ஒப்பிட்டு சொல்ல. அங்கே அந்த அன்பின் வார்த்தைகள், இயேசுடைய வரவேற்பு, இதெல்லாம் அங்கே பார்க்கிறோம். ஸ்டெஃபனாஸ் அப்படின்னா கிரீடோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கிரவுன். அவன் கிரீடத்தை பெற்றவனாக இந்த ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையான சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்படி நீங்கள் நினைக்கலாம் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு. ஆனால் அந்த மரணம் தான் அப்போஸ்தலர் 1:8 இன்னும் உண்டி தள்ளிச்சு. தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 1:8 எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கே போனோம்? சமாரியாவுக்கு போனோம். அப்போ என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் மக்கள் சிதறப்பட்டு சமாரியாவுக்கு போகிறாங்க. ஸ்தேவானுடைய வாழ்க்கை மக்களை தள்ளிட்டு சமாரியாவுக்கு. அது மாத்திரமல்ல, ஸ்தேவானுடைய வாழ்க்கை சவுலை தொட்டது. சொன்ன 22:20 சுமார் 20 வருஷத்துக்கு அப்புறம், 24 வருஷத்துக்கு அப்புறம் அது எவ்வளவு அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு இருந்துச்சா. பவுல் சொல்லுவார், உம்முடைய சாட்சியாக ஸ்தேவான் என்று சொல்லுவார். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன்னா அந்த சாட்சி சொல்லும் பொழுது, கல்லெறிந்து கொல்லப்படும் போது சவுல் அங்கே உடைகளை பாதுகாத்து கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்தார். வாழ்க்கையை மாற்றிட்டு, என்னப்பா சாவுலையும் ஜெபம் பண்ணுறான், இப்படி மன்னிக்கிறான் எல்லாத்தையும். ஒரு சவுலை பவுலாக மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனாக மாற்றிவிட்டது. ஒரு ஊழியக்காரனை உருவாக்கிவிட்டது. நம்முடைய சாட்சி எத்தனை ஊழியக்காரனை உருவாக்குகிறது? நம்முடைய சாட்சி எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒரு லாஸ்டிங் இம்பேக்ட், ஒரு நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது? நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாறணும். ஹல்லேலூயா. பவுல் செய்தது ஏராளமான காரியம். அது எல்லாத்துக்கும் வித்து யாருன்னா ஸ்தேவான் தான். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு
அநேகரை கர்த்தருக்காக செயல்பட வைப்பதிலே ஒரு வித்தாக மாறுவதாக. இந்த 2026 வருஷம் வல்லமை உள்ள சாட்சிகளாக நம்ம மாற நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம்.